பாவங்களை தீர்க்கும் பாவக்காய் தீபம். இதை கட்டி சீடெல்லாம் எடுத்துடணும். சீடு எடுத்துகிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கணும். வரிசையாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஆறுமுக இதில் அரேஞ்ச் பண்ணிட்டு தீபம் போடலாம். கோலம் போட்டுட்டு அது மேலே வைக்கணும். அப்படியே ஒவ்வொரு தீபமும் பொருத்தம். இருளை அகற்றி ஒளியை ஏற்றுவது தான் தீபம். இப்போ நம்ம ஆறுமுக தீபம் இருந்தால் ஆறுமுக தீபத்தில் ஏற்றலாம். இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னா அகலில் வச்சு பாவக்காய் வச்சு ஏற்றலாம். அப்படி இல்லாட்டி பாவக்காய் மட்டும் நடுவில் தோண்டி எடுத்து அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி ஏற்றலாம். இதனோட பலன்கள் என்னென்னா பெண் சாபம், பெண் சாபத்தினால் எல்லாம் கல்யாண தடைகள், கடன் தடைகள், காரிய தடைகள், காரிய நிவர்த்தி, இது எல்லாமே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நாள்பட்ட தடைகளை அகற்றி வெற்றிபூர்வமாக இருக்கும். வெற்றிலை தீபத்துக்குரிய ஆறுமுகதேவன் அடங்கி நடத்தி வைப்பான். நம்ம பாவங்கள் முன்னோர்களால் தொடர்ந்து வரும் சொத்துக்கள் மாதிரி பாவங்களும் கர்ம வினைகளையும் அகற்றி நல்ல ஒரு தொழில் முன்னேற்றதும் வியாபார விருத்தியும் கடன் தொல்லைகள் அகன்று கல்யாண தடை நிவர்த்தி, பெண் சாபம் முதல்ல பெண் சாபங்கள் நிவர்த்தியாக்கும். வணக்கம்.